சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தீவிர புயலாக மாறும் மெந்தா புயல் தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களின் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சென்னை வங்கக்கடலில் மெந்தா புயல் உருவாகி உள்ள நிலையில் தமிழக துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், நாகை, பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நள்ளிரவில் புயலாக வலுப்பெற்று இந்த புயலுக்கு மெந்தா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மெந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை ஆந்திராவில் உள்ள இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் வெளியிட்டிருந்த அறிக்கை கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி காலை நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெற்றது. தொடர்ந்து நாளை அக்டோபர் 27ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. பின்னர் 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் மேற்கு தென்மேற்கு திசையில் சுமார் 620 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் 830 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் கிழக்கு தென்கிழக்கு பகுதிகளில் இருந்து 780 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கைநாடாவில் இருந்து தென்கிழக்கில் 830 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடைந்துள்ளது. இந்த புயலுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் பெயரிட்டுள்ளது. தற்போது மெந்தா புயல் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 8:15 மணி நிலவரத்தின்படி சென்னையில் இருந்து 550 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கே நிலை கொண்டிருந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கக்கடலில் தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய பகுதிகளில் மேல் தொடர்ந்து நகர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் வடமேற்கில் நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக சூறாவளி புயலாகவும் உருவெடுக்கும். தொடர்ந்து அதே வடக்கு வடமேற்கில் நகர்ந்து ஆந்திர பிரதேசத்தில் மற்றும் பகுதிகளின் இடையே வருகிற 28ஆம் தேதி அன்று நாளை மாலை அல்லது இரவில் காக்கைநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 28ஆம் தேதி ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கரையை நெருங்கும் போது புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று வளிமண்டலத்தின் காற்று முறிவு ஏற்படுவதால் ஆந்திராவின் காற்று பாதிப்பு இருக்காது என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆந்திராவில் உள்ள தெற்கு ஆந்திரா பகுதிகளில் மிக கனமழையும், குறுகிய நேரத்தில் அதி கனமழையும் பாதிக்கக்கூடும். மெந்தா புயலை முன்னிட்டு ஆந்திராவில் சில பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புயலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சென்னை, கடலூர், தூத்துக்குடி உள்பட தமிழக துறைமுகங்களில் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்கள் என மொத்தம் 9 துறைமுகங்களில் கடந்த 25ஆம் தேதி 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புயல் பாதிப்பை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயலை முன்னிட்டு அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மீனவர்கள் கரைக்கு திரும்பும்படி முன்பே அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. புயலை எதிர்கொள்வதற்காக அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.